பொதுவா இந்த அம்மாங்கிற சொல்ல எப்ப தெரியுமா சொல்லுவோம்? வலி வரும்போது தான் சொல்லுவோம். அதுவும் நீங்க எங்கேயாவது இந்த பிரசவ வலி இருக்கிற வார்டு பக்கமா கிராஸ் பண்ணி பாருங்களேன், ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேக்குமா? வலி வந்தா அம்மா அம்மான்னுவோம். அப்பாங்கிற வார்த்தை எப்ப தெரியுமா சொல்லுவோம்? வலி நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா சரியாயிடுச்சுடா. அதனால் தான் தமிழ்நாட்டினுடைய வலிகளை தீர்த்தவர், அதனால் அவர் அப்பா என்று இன்றைக்கு பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள். என்னங்க காலையில எந்திரிச்சு இந்த குழந்தைங்க சாப்பிட்டு வருதா சாப்பிடாம வருதாங்கிறத யாருங்க பாப்பா? தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு ஒரு அம்மா ஒவ்வொரு நாளும் பார்ப்பாள். ஆனால் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வீட்டிலே உணவு தரக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால், என் பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதோ நான் வேட்டி சட்டை அணிந்த தாயாக இருந்து உங்களுக்கு காலை உணவை தருகிறேன் என்று காலை உணவை தந்த இந்த முதல்வரை நாம் பிறந்த நாளிலே பாராட்டாமல் வேறு என்னங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிட போகுது? பெண் காவலர்களுக்கு அவர் சொல்றாரு, நீ குழந்தை பெத்துட்டியா, ஒரு வருஷம் இருந்து வீட்டுல பாத்தியா, அது மட்டும் போதாது, இதோ நான் உனக்கு சலுகைகள் செய்கிறேன். நீ விருப்பப்படுற இடத்திற்கு, அது உன் தாய் வீடா இருக்கலாம், இல்ல உன் வீட்டுக்கார வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீ விருப்பப்படுற இடத்துக்கு நீ டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போய் 3 வருஷம் அங்க உட்கார்ந்து உன் பிள்ளைய நல்லா வளர்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுமா. ஏன் தெரியுமா? அடுத்த தலைமுறையை நம்பிதான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை சரியாக உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள்.